ஹை ட்ரேடர்ஸ், போன லெசனில் நம்ம சிபிஆர் டைப்ஸில் பிரேக் அவுட் ட்ரேடிங் பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த லெசனில் நம்ம சிபிஆர் டைப்ஸில் மீன் ரிவர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மீன் ரிவர்ஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மீன் ரிவர்ஷன் அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி போகும், பட் பிரேக் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸில் இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துடும். அண்ட் அதே மாதிரி இது ஒரு சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி போகும், பட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம், மீன் ரிவர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் சிபிஆர் ட்ரெண்ட் ரிவர்சல். அசெண்டிங் சிபிஆர் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து அசெண்டிங் சிபிஆர் பார்த்தோம், மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ சடனாக என்ன ஆகும் அப்படின்னா அட் சம் டேஸ் என்ன ஆகும் அப்படின்னா அசெண்டிங் சிபிஆரை மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்துடும். அப்படி இல்லைன்னா கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும் போதே ஒரு கேப் டவுனில் அசெண்டிங் சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா சடனாக நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் பண்ணும். ஸோ 3 days மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது, சடனாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து சிபிஆர் கீழே வருது, சடனாக உங்களுக்கு ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அசெண்டிங் சிபிஆர் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டே 1 உங்களுக்கு கேண்டில்ஸ் சிபிஆருக்கு மேலே இருக்கு, டே 2வும் உங்களுக்கு கேண்டில்ஸ் சிபிஆருக்கு மேலே இருக்கு. ஆனால் டே 3 பார்த்தீங்கன்னா இது அசெண்டிங் சிபிஆர். அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு கீழே வரக்கூடாது, கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகி உங்களுக்கு சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அசெண்டிங் சிபிஆர்ல கேண்டில்ஸ் சிபிஆருக்கு மேலே இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல கேண்டில்ஸ் சிபிஆருக்கு கீழே இருக்கு. அப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் அசெண்டிங் சிபிஆர்ல உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு மேலே தானே இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல கேண்டில்ஸ் சிபிஆருக்கு கீழே, ஓப்பனிங்கே சிபிஆருக்கு கீழே இருக்கு. அப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டே நம்ம ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அசெண்டிங் சிபிஆர் இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு லாங் பொசிஷன் எடுத்துடக்கூடாது. கண்டிப்பாக ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ டே 1 உங்களுக்கு சிபிஆருக்கு மேலே இருக்கு, அண்ட் டே 2வும் உங்களுக்கு அசெண்டிங் சிபிஆருக்கு மேலே தான் கேண்டில்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டே 3 அன்ஃபார்ச்சுனேட்லி அசெண்டிங் சிபிஆர், பட் உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நீங்கள் அந்த டே 3 இந்த பர்டிகுலர் டே நீங்கள் ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் புல்லிஷ்ல இருந்து பேரிஷ் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் டிசெண்டிங் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ஆல்ரெடி நம்ம டிசெண்டிங் சிபிஆர் பார்த்தோம். எவ்ரிடே மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்கும், மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்கும், நம்ம ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகும். டிசெண்டிங் சிபிஆர்ல கேண்டில்ஸ் சிபிஆருக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ டிசெண்டிங் சிபிஆர்ல கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு கீழே தான் ட்ரேட் ஆகணும், மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு மேலே வரக்கூடாது. இப்படிதான் உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகலாம். ஸோ கேப் அப் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எந்த பக்கம் ரிவர்ஸ் ஆச்சு? ஃப்ரம் டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இனிமே நீங்க லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்.
இவ்வளோ நாள் நீங்க ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஷார்ட் தான் பண்ணியிருப்பீங்க. ஆனா இனிமே வர டேஸ்ல நீங்க லாங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம குயிக்கா பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, 2 days உங்களுக்கு டிசெண்டிங் சிபிஆர், பிரைசஸ் கீழே ட்ரேட் ஆகுது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் சிபிஆர், பிரைசஸ் கீழே ட்ரேட் ஆகுது. பட் டே 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங் சிபிஆர் தான், பட் பிரைசஸ் வந்து சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா 2 days நமக்கு மார்க்கெட்டு பேரிஷாக இருந்தது. ஆனால் ஃப்ரம் டே 3 நமக்கு மார்க்கெட்டு புல்லிஷாக மாறிடுச்சு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஃப்ரம் டே 3 நம்ம லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த டேஸ்லயுமே பாருங்க, 2 days மார்க்கெட் பேரிஷா இருக்கு. அண்ட் தேர்ட் டே என்னதான் உங்களுக்கு டிசெண்டிங் சிபிஆர் இருந்தாலும் மார்க்கெட் சிபிஆருக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது, மேலே தான் ட்ரேட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, பேரிஷ்ல இருந்து புல்லிஷா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது வெர்ஜின் சிபிஆர். ஸோ நம்ம அசெண்டிங் ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தோம், டிசெண்டிங் ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தோம். அடுத்த டைப் என்ன அப்படின்னா வெர்ஜின் சிபிஆர். இது சிபிஆர் யூஸ் பண்றவங்களோட ஒரு ஃபேவரட் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து டே 1. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மண்டே அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டியூஸ்டே அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மண்டே இதுதான் சிபிஆர். இப்போ மண்டே வந்து சிபிஆர் என்ன இருக்கு, மண்டே என்ன ஆகும் அப்படின்னா கேண்டில்ஸ் சிபிஆரை டச் பண்ணியிருக்காது. மோஸ்ட்லி எவ்ரிடே ட்ரேடிங் அப்போ கேண்டில்ஸ் எப்படியாவது சிபிஆரை டச் பண்ணிடும். பட் இன் சம் டேஸ், இன் சம் கேசஸ்ல கேண்டில்ஸ் வந்து சிபிஆரை டச்சே பண்ணியிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து சிபிஆரை டச்சே பண்ணாம அந்த டே ஃபுல்லா ட்ரேட் ஆயிருக்கும். அப்போ மண்டே சிபிஆரை கேண்டில்ஸ் டச் பண்ணாததுனால இதை வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சிபிஆர் ஜோனை நம்ம நெக்ஸ்ட் டேக்கு இந்த மாதிரி ஒரு ஜோன் மாதிரி டிரா பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வெர்ஜின் சிபிஆர். இதை நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் டேக்கு இந்த சிபிஆரை நான் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஜோன் மாதிரி நான் டிரா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜோனை தான் நம்ம என்ன சொல்றோம், வெர்ஜின் சிபிஆர் ஜோன் அப்படின்னு சொல்றோம். சரி, நேத்து நடந்த சிபிஆரை எதுக்கு இன்னைக்கு நம்ம டிரா பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெர்ஜின் சிபிஆர் ஜோன்ல நிறைய நேரங்கள்ல ரிவர்சல் நடக்கும். ரிவர்சல் நடக்கும். ஏன் ரிவர்சல் நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருளை 100 rupeesக்கு செல் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க. ஆனா வாங்குறவரு நான் 100 ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டேன், எனக்கு 50 ரூபாய் கொடுத்தாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லாம 50 ரூபாய்க்கு கொடுத்து செல் பண்ணுவீங்க. அப்போ நீங்க 100 ரூபாய் ஒரு பொருளுக்கு கேட்குறீங்க, பையர் வந்து 50 ரூபாய் தான் கேட்கிறாரு. அப்போ அந்த 100 ரூபாய் அப்படின்றத பையர் வந்து எக்ஸ்பென்சிவா நினைக்கிறாரு. பையர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? எக்ஸ்பென்சிவ், இவ்வளோ விலை கொடுத்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் அந்த சிபிஆரை நம்ம வெர்ஜின் சிபிஆர் ஜோனா டிரா பண்ணி வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது இந்த எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ் கிட்ட நெக்ஸ்ட் டே ப்ரைசஸ் வரும்போது கண்டிப்பா ப்ரைசஸ் வந்து திரும்பிடும். ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ் அப்படின்னு பையர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இந்த வெர்ஜின் சிபிஆர் ஜோன் கிட்ட எப்பெல்லாம் ப்ரைசஸ் வருதோ அப்பெல்லாம் ரிவர்சல் நடக்கும். ஸோ வெர்ஜின் சிபிஆர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைசஸ் சிபிஆர் கிட்ட வந்தா நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க வெர்ஜின் சிபிஆர்ல. வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இடத்துல லாங் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அது அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் பிரைசஸ் வரட்டும்னு நம்ம வெயிட் பண்ணணும்.
வெர்ஜின் சிபிஆரை டச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நம்ம ஷார்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேர் வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் போகும், இந்த இடத்த நான் ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு லாங் எடுக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அது ஒரு ராங்கான அப்ரோச். வெர்ஜின் சிபிஆர் கிட்ட ஷார்ட் பண்றது தான் ஒரு கரெக்டான அப்ரோச். ஸோ வெர்ஜின் சிபிஆர் ஒரு மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மீன் ரிவர்சலுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ வெர்ஜின் சிபிஆர்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டார்கெட் எப்பவுமே அந்த பர்டிகுலர் டே சிபிஆர், அன்னைக்கு சிபிஆர் எங்க இருக்கோ அதுதான் டார்கெட். அது வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ வெர்ஜின் சிபிஆர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரீவியஸ் டே சிபிஆரை கேண்டில் டச் பண்ணவே இல்லை. இப்போ நீங்க ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து சிபிஆர் கிட்ட கூட வரல. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த வெர்ஜின் சிபிஆரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த வெர்ஜின் சிபிஆரை அடுத்த நாளைக்கு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த வெர்ஜின் சிபிஆர் கிட்ட பிரைஸ் வந்துச்சு அப்படின்னா ரிவர்சல் நடக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல பொசிஷன் எடுப்பேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆர்ல இருந்து மார்க்கெட் திரும்புது. அப்போ இங்க நான் என்ன பண்ணலாம், இங்க நான் வந்து லாங் எடுக்கலாம். அப்போ நான் லாங் எடுத்தேன்னா என்னோட டார்கெட் என்னவா இருக்கும், அந்த கரண்ட் டே சிபிஆர் தான் எனக்கு டார்கெட். ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆரை வச்சு நீங்க ஈஸியா சொல்லிடலாம் பிரைசஸ் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர், பிரைசஸ் வந்து சிபிஆர் கிட்ட வரல. அப்போ நெக்ஸ்ட் டே அந்த வெர்ஜின் சிபிஆரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு அந்த வெர்ஜின் சிபிஆர் கிட்ட பிரைசஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரிவர்சலுக்காக ஒரு லாங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். இப்போ நிறைய பேர் இங்க ஷார்ட் பண்ணிட்டு வெர்ஜின் சிபிஆர்ல டார்கெட் புக் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. வெர்ஜின் சிபிஆர் கிட்ட வந்தா நம்ம ரிவர்சல் லாங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேமரில்லா ரிவர்சல். ஸோ நம்ம மீன் ரிவர்ஷன்ல இப்போ 3 ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். அசெண்டிங் சிபிஆர் ரிவர்சல், டிசெண்டிங் சிபிஆர் ரிவர்சல், வெர்ஜின் சிபிஆர். இப்போ 4வதா ஒரு டைப் பார்க்க போறோம், கேமரில்லா இன்சைட் சிபிஆர். அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சிபிஆர் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த 3 லைன் வந்து உங்களுக்கு சிபிஆர். சரி, இந்த 3 லைன் வந்து உங்களுக்கு சிபிஆர். இப்போ இங்க நீங்க ஒரு பிங்க் கலர்ல ஒரு லைன் பார்க்கலாம். அந்த பிங்க் கலர் லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரில்லாவுடைய ரெசிஸ்டன்ஸ் 3. கேமரில்லாவுடைய ரெசிஸ்டன்ஸ் 3. பொதுவா கேமரில்லால ரெசிஸ்டன்ஸ் 3 அண்ட் சப்போர்ட் 3 வந்து ரிவர்சலுக்கான லெவல், ரிவர்சல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமரில்லா R3 அண்ட் S3 கிட்ட பிரைசஸ் வந்துச்சுன்னா ரிவர்சல் நடக்கும். இது வந்து கேமரில்லாக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ இந்த கேமரில்லா R3 இல்லைன்னா S3 நம்ம சிபிஆருக்கு உள்ள வரணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேமரில்லாவுடைய R3 வந்து நம்ம சிபிஆர் 3 லைனுக்கு உள்ள வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி ஒரு ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம். டார்கெட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரில்லாவுடைய S3 இருக்கு இல்லையா, அந்த கேமரில்லாவுடைய S3 தான் நமக்கு டார்கெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமரில்லா S3ல நீங்க ரிவர்சல் ட்ரேட் எடுக்க கூடாது. ஏன்னா கேமரில்லா S3 சிபிஆருக்கு உள்ள இல்ல, கேமரில்லா R3 தான் சிபிஆருக்கு உள்ள இருக்கு. கேமரில்லா R3 சிபிஆருக்குள்ள இருந்ததுன்னா அங்கதான் நம்ம ஷார்ட் பார்க்கணும். கேமரில்லா S3 உள்ள இருந்ததுன்னா அங்கதான் நம்ம ரிவர்சல் ட்ரேட் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல கேமரில்லா R3 சிபிஆருக்கு உள்ள இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த S3 நம்ம டார்கெட்டா மட்டும் தான் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல
இந்த ப்ளூ கலர் லைன் சிபிஆர் உங்களுக்கே தெரியும். அந்த சிபிஆருக்கு உள்ள இந்த பிங்க் கலர் லைன் கேமரலா R3 இருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், கேமரலா ரிவர்சல் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே ரிவர்சல் நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில்ல தான் ஷார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தரா கீழே போகுது, அப்போ கூட நீங்க ஷார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கேமரலா R3 உடைய ரிவர்சல் கான்செப்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் கேமரலா R3 சிபிஆருக்கு உள்ள இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே கேமரலா R3ல இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே தான் ஷார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே வர பிரேக் அவுட்ஸ்ல கூட நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா கேமரலா R3 இல்லைன்னா S3 சிபிஆருக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா கேமரலா S3 வந்து சிபிஆருக்குள்ள இருக்கு. ஸோ கேமரலா S3 சிபிஆருக்குள்ள இருந்ததுன்னா நம்ம லாங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணலாம். டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேமரலா உடைய R3 தான் நமக்கு டார்கெட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல கேமரலா S3 வந்து சிபிஆருக்கு உள்ள இருக்கு. ஸோ அந்த சிபிஆர் ப்ளூ லைன்ஸ்க்குள்ள அந்த பிங்க் லைன் கேமரலா R3 இருக்கு. நமக்கு டார்கெட் என்னவோ பாத்தீங்கன்னா கேமரலா R3 தான் டார்கெட். ஆனா அதையும் தாண்டி பிரைசஸ் போயிருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் கேண்டிலே உங்களுக்கு கேமரலா S3ல இருந்து ரிவர்ஸ் ஆகி போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கேண்டில்ல தான் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வர பிரேக் அவுட்ஸ்ல கூட நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா சிபிஆருக்கு உள்ள கேமரலா S3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலே கேமரலா S3ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் டார்கெட் கேமரலா R3 ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு இல்லை, அதுக்கப்புறம் வர பிரேக் அவுட்ஸ்ல கூட நம்ம லாங் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் அட்ராக்ட் கேண்டில். சிபிஆர் அட்ராக்ட் கேண்டில் அப்படின்னு ஒரு ரிவர்சல் ட்ரேட் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து சிபிஆர் உங்களுக்கு தெரியும். இந்த 3 லைன் வந்து சிபிஆர் லெவல். அண்ட் இங்க வந்து மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கும். இப்போ R1ல கேண்டில்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா மேல போயிட்டு கீழே வந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் பண்ணலாம். ஏன்னா சிபிஆர் வந்து பிரைசஸை அட்ராக்ட் பண்ணும். சுருக்கமா சொல்லணும்னா சிபிஆர் வந்து ஒரு ஃபேர் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேர் பிரைஸ் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே பிரைசஸ் வரும்போது அந்த ஃபேர் பிரைஸ் ஜோனுக்கு மார்க்கெட் வந்து டிராப் ஆகும். அதே மாதிரி சிபிஆருக்கு கீழே S1 சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கும் அண்ட் மேலே சிபிஆர் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சிபிஆர்ல இருந்து ஒரு புல் கேண்டில் வந்து மார்க்கெட் மேலே வந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சிபிஆருக்கு கீழே இருந்து S1க்கு கீழே இருந்து மேலே ஒரு புல் கேண்டில் வந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். டார்கெட் வந்து நமக்கு சிபிஆர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிபிஆர் வந்து ஒரு ஃபேர் பிரைஸ் ஜோன் அப்படின்றதுனால பிரைசஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். பையர்ஸ் எல்லாருமே அந்த ஃபேர் பிரைஸ் கிட்ட வருவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து S1ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது அண்ட் ப்ரீவியஸ் டே லோக்கு மேலேயும் வருது. ஸோ இது ப்ரீவியஸ் டே லோ, இது வந்து S1. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு டார்கெட் வந்து இந்த 3 சிபிஆர் லைன் தான் நமக்கு டார்கெட். அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல டச் பண்ணா கூட நமக்கு டார்கெட் ஹிட் தான். ஸோ நீங்க வந்து டாப் லெவல் டச் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெவல் டச் பண்ணா கூட போதுமானது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம ஒரு லாங் எடுத்துட்டு S1க்கு மேல நம்ம ஒரு லாங் எடுத்துட்டு நம்ம வந்து சிபிஆரை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிபிஆர் அட்ராக்ட் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லாமே மீன் ரிவர்ஷனுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, மேல இருந்து ரிவர்ஸ் ஆகி பிரைசஸ் கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து R1, இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் இது வந்து சிபிஆர். பிரைசஸ் பார்த்தீங்கன்னா R1ல ரிவர்ஸ் ஆகி
ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே ப்ரைசஸ் வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமா ஷார்ட் எடுக்கலாம். நம்மளுடைய டார்கெட் வந்து சிபிஆர். அண்ட் இதுதான் சிபிஆர் அட்ராக்ட் கேண்டில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? R2லயே ஷார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். இதுக்கு கீழே தான் ஷார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் சிபிஆர் அட்ராக்ட் கேண்டில். ஸோ இந்த லெசன்ல நம்ம சிபிஆர் டைப்ஸ் மீன் ரிவர்ஷன் ட்ரேடிங்காக பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் லெசன்ல சிபிஆர் டைப்ஸ் ஃபார் நோ ட்ரேட் ஜோனுக்கு பார்க்கலாம்.